10,000 எஸ்ஐபி போட்டுட்டே வந்தா 18வது வயசுல 80 லட்ச ரூபா ஃபண்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்க சார். அந்த 80 லட்ச ரூபாயிலேருந்து அவங்க காலேஜுக்கு தேவையான 3 வருஷமோ 4 வருஷமோ அங்கே எவ்வளோ நாள் காலேஜ் படிக்கிறாங்களோ அந்த காலேஜுக்கு தேவையான பணத்தை அவங்க விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இன்னி தேதியில ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்கு ஒரு 10லேருந்து 15 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோமே. நம்ம 4 வருஷத்துக்கு நீங்க தாராளமா இருதுங்க சார். இன்னிலேருந்து 18 வருஷம் கழிச்சு அதை இன்ஃப்ளேஷனை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 25 30 லட்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகே. அதுலேருந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு தேவையான 20-25 லட்ச ரூபாயை ஃபேஸ்ட் மேனர்ல அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். சார் ஃபேஸ்ட் மேனர்னா ஸோ 18வது வயசுல அன்னைக்கே அவங்க எடுக்க போறது இல்லை. ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டான ஃபீஸ் எடுக்க போறாங்க. ஓகே. 19வது வயசு வரும்பொழுது அன்னைக்கு அந்த வருஷத்துக்கான ஃபீஸ் எடுக்க போறாங்க. அந்த மாதிரி அவங்க விட்ரா பண்ண போறாங்க. இப்போ எஸ்டபிள்யூபி மாதிரி மாசம் மாசம் தேவையில்லை, அவசியம் இல்லை. இது வந்து ஆட் ஹாக்கா எப்போ அவங்களுக்கு தேவையோ அந்த சமயத்துல மட்டும் இந்த பணத்தை அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதை அவங்க வந்து காலேஜ் எஜுகேஷனுக்கு முடியும் பொழுது அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே அவங்க மேரேஜுக்கு ரெடி ஆகும் பொழுது கோல்டுக்கு உண்டான போர்ஷனை கோல்டுலேருந்து அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். 25வது வயசுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஃபண்ட் வேல்யூ இருக்கும், நடுவில் எடுக்காம இருந்து